ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷோத் ஃப்ரம் ஜெட் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து 1.25 வச்சுக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஃபுல்லாகவே சைட் வேஸ்லேயே முடிச்சிருக்கானுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் பார்த்துக்கலாம். 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைனை கரெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ இன்றைக்கி இறக்குனதுக்கப்புறம் கூட ஏற்றுனானுங்க கேப் அப்பில். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இது. ஸோ ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் கிளியராக. ஓகே, இதுக்கு மேலே தான் அந்த ட்ரெண்ட் லைன் மேலே தான் வச்சுருக்கானுங்க. ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் கிளியராக தெரியும். ஸோ எந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா டேவோட சப்போர்ட் லைன். சரிங்களா, அந்த ப்ளூ கலர் வந்து டேவோட சப்போர்ட் லைன். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு இதுக்குள்ளே போயிட்டுருக்கான். ஸோ பேட்டர்னுக்குள்ளே, இந்த பேட்டர்னுக்குள்ளே. ஸோ நாளைக்கு இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கு நேராக கேண்டில் வச்சிங்கன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கு நேராக வச்சிங்கன்னா 25,400 தான் அதுக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதுமாரி பார்த்துக்கோங்க. குளோபல் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பொறுத்து ஸோ நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்துக்கலாம். சரிங்களா, 24,500 400 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைடு வேஸாக தான் முடிச்சிருக்கானுங்க. ஸோ ஓப்பன் ஆனானுங்க, நம்ம அன்றைக்கி போட்டு வச்சிருந்த அதே ட்ரெண்ட் லைன் தான். ஸோ பர்ஃபெக்டாக அதே இது பண்ணி வச்சுருக்கான். எந்த வித மாற்றமும் இல்லை. இங்கே ஓப்பன் ஆச்சு, ஓப்பன் ஆகி அப்படியே ஃபுல்லாகவே சைடு வேஸு. ஒரு 2 மணிக்கு மேலே ஒரு நல்ல கேண்டில் வந்திருக்கு. ஒரு 130 பாயிண்ட் எடுத்துருக்கானுங்க. ஓகேவா, ஸோ இது வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் ஆனால் இது உடைக்கணும். இது உடைச்சிருக்கு, இது இருக்குல்ல, இது உடைச்சிருக்கான். ஸோ பார்ப்போம். முதல்ல இது உடைக்கணும். அது உடைக்காமல் போகாது. 51,700 உடைக்கணும். ஸோ எப்போ உடைப்பான்றது அவனுக்கு தான் தெரியும். பார்ப்போம் எந்த அளவுக்கு உடைக்கிறான்றது. அதை உடைச்சிட்டான்னு நினச்சிங்களா, அடுத்து போயிடும். நிஃப்டியும் மேலே எடுத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா, திருப்பி பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா திருப்பியும் அதே தான், இந்த பக்கம் திருப்பியும் வந்துடுவானுங்க. அப்போ 1 ஹவரில் நம்ம பார்க்கும்போது எது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னா இந்த இது இருக்குல்ல, க்ரீன் கலர் கேண்டில் போட்டிருக்கோம்ல, இந்த க்ரீன் கலர் கேண்டில் போட்டிருக்கோம்ல, இது நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 51,000ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றிருக்கானுங்க. பரவாயில்ல, மேலே தான் வச்சுருக்கானுங்க. அதே ஓரளவுக்கு நல்லா தான் டே மேலேயே தான் வச்சுருக்கானுங்க. ஸோ பார்ப்போம் இவன் எந்த அளவுக்கு போகிறான்றது. இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கான், இன்னொரு 10% இருக்குது. பார்ப்போம். திடீர்னு அந்த டவுஜன்ஸ் ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க, திருப்பி கீழே இறக்கி விட்ருவானுங்க. இதுமாரி பிரேக் அவுட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏதாவது ஸ்ட்ராங் க்ளோசிங் வரட்டு தான் பார்க்கணும். இதுமாரி சின்னதாக வந்தாவே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அங்கே குளோபல் மார்க்கெட் ஒழுங்காக இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. இங்கே அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி இது இருக்கலாம், விக்ஸு அவனும் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இதுக்கு மேலே போக தான் பாருங்கள். அதாவது 14,200 மேலே போக ஆரம்பிச்சதுன்னா அவ்வளோ திருப்பி இறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருக்கான். பார்ப்போம். இது வேறு இறக்குறதா சொல்லியிருக்காங்க, ஃபெட்ரல் ரிசர்வ் ரேட் வேறு, இன்ட்ரெஸ்ட் ரேட் வேறு. ஸோ அதனால் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அது இது மாதிரி இருக்குன்ட்டு. அப்படி இல்லையா, இங்கே ஏதாவது டபுள் பாட்டம் மாரி வந்ததுன்னா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துக்கு இருக்குது, இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம். திருப்பி இப்படி இறங்கிட்டு கூட இப்படி இறக்கணும்னு நினச்சேன், இதேமாரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ பார்ப்போம். இது வந்ததுன்னா முன்னாடியே நம்ம இங்கே வரும்போது தான் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஏன்னா அப்போ தான் பொசிஷன் க்ளோஸ் பண்ணால் தான் இது வரைக்கும் வரும்போது நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும். திருப்பி இங்கே வரும்போது வாங்குறதுக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா ப்ராஃபிட்டாக நம்ம அப்படியே காணல் நீராக விடக்கூடாது. அதுக்காக தான் எஸ்என்பிலாம் வேணாம், அப்படியே இருக்கணும். ஸ்டாக் இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கிறது நல்லது. இந்தியா விக்ஸ் அந்த யூஎஸ் விக்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீழே தான் இறக்கியிருக்காங்க. இது வரைக்கும் வரும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தோன்னா தெரியும். நாளைக்கு காலைல பாருங்கள் இது எப்படி இருக்கான்றது. யூஎஸ் விக்ஸ் ஓகேங்களா. இது கிஃப்ட் நிஃப்டி வேணாம். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, சைடெல்லாம் சர்வீஸ் தான் போயிருக்கான். ஸோ அந்தளவுக்கு இல்லை. அப்புறம் ஹெச்டிஎஃப்சி அந்தளவுக்கு இல்லை, கீழே இறக்கியிருக்கானுங்க. பட் ஆனால் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் 1591ன்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ சைட்வேஸ் தான். இன்ஃபோசிஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, மேலே ஏறி இருக்கான். பார்ப்போம் இது எப்படியே சொல்கிற மாதிரி தான் இல்லையான்றதை பார்க்கலாம். டிசிஎஸ் லைட்டாக இறக்கியிருக்கானுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா,
ஹெவி வெயிட்லாம் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த நம்மளுடைய நிஃப்டி ஐடி இருந்தாலும் சரி, நிஃப்டி 50 இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம கொடுத்த இந்த இந்த டெய்லியும் நம்ம குட்டி குட்டி கேண்டில் மூவ்மெண்ட் வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஓபி அந்த அளவுக்கு இல்லை. பார்ப்போம். ஆனால் குட்டி குட்டியாக தான் வந்துட்டு இருக்கான் கேண்டில். இதுமாதிரி குட்டி குட்டியாக வந்தாவே ஏதோ நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்திங் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏதோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம். ஐஆர்எஃப்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதுவும் குட்டி குட்டியாக தான் வந்துட்டு இருக்கான். பார்ப்போம். பிரேக் அவுட் ஆனோன்னா ஒரு 30% இருக்குது. பிரேக் அவுட் ஆகும்போது அலர்ட் போட்டு வச்சுக்கோங்க. அலர்ட் போட்டு கரெக்டாக இருங்க. ஏன்னா இதுக்கு மேலே போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே போகணும். அதாவது 185ன்றது உரைச்சின்னா கண்டிப்பாக ஒரு 20% 30% போகும். ஸோ அதனால் அழகாக ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்வினர் இறக்கியிருக்கானுங்க. பட் ஆனால் அவன் கண்டிப்பாக மேலே போவான். வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். எரிடா அவனும் அந்த சப்போர்ட்டில் தான் இருக்கான். இது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். இது கீழே வந்துட்டு திருப்பியும் மேலே போகிறானா இல்லைனா இதை உடச்சி மேலே போகிறானா அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஏன்னா இங்கே சப்போர்ட் கீழே அந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை கூட சிஸ்டம் ஃபில் பண்ணிட்டு கூட போகும். ஸோ அப்போ அப்படி வரும்போது பாதி பாதியாக கூட வாங்கிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். அந்த 5000 ஒரேடியாக போடாமல் இங்கே 2500 மேலே ஏறினாங்கன்னா பரவாயில்ல, கீழே வந்தானா திருப்பி ஒரு 2500 போட்டு அதை ஆவரேஜ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாம் மொத்த கேபிட்டலும் இதுமாரி இறக்கக்கூடாது. இதுமாதிரி கேப் இருக்கும்போது இது நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா குல்ஷன் பாலிஸ். அவன் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிருக்கான். அவனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக அந்த ஒரு பேட்டர்ன் ட்ரையாங்கிள் பேட்டர்னுமே வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கீழே ரீட்ரேஸ்மெண்ட் கூட ஆகிட்டு போகும். ஸோ இதுக்கு மேலே போனால் போங்க. இந்த இது இருக்குல்ல, இதுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வர ஆரம்பிச்சதுன்னா போங்க. அப்படி இல்லையா இந்த க்ளோஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று உழைச்சதுன்னா கண்டிப்பாக இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.